ஹலோ கைஸ், இந்த வீடியோல டஞ்சன் ஆடிசி மேன்வாவோட 3வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 2 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்ப இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த லேப்ரின்த்துக்கு வந்துட்டு மாஸ்டரா மாதிரி நாகா ஒர்க்கர்ஸை சமன் பண்ணது, அதுக்கப்புறம் அவனோட ரோலை ஏத்துக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே வந்துட்டு பார்த்துருந்துருப்போம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அவனோட சிஸ்டம்ல யார் யாரை சம்மன் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நாகா ஒர்க்கர்ஸ் இல்லாம நாகா சோல்ஜரை வந்துட்டு ஹீரோ சம்மன் பண்ணலாம். அவங்களுக்கு பயம் அப்படிங்கிறது தெரியாது, சண்டை போட மட்டும்தான் தெரியும். லேப்ரின்த்தை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து நாகா மெய்டுனா அவங்களுக்கு தெரியும்ல, வேலை செய்யறவங்க. இந்த லேப்ரின்த்ல என்னென்ன வேணுமோ அதை வந்துட்டு அவங்க பார்த்துப்பாங்க. நல்ல மூளை இருக்கும். சண்டை போறதுக்கு வந்துட்டு அவங்க கமாண்ட் கொடுப்பாங்க. பட் அவங்களால சண்டை போட முடியாது, ஏன்னா அவங்க நான் காம்பண்டன்ட். நாகா சோல்ஜருக்கு ஒரு ஜெம்மும் நாகா மெய்டுக்கு வந்துட்டு 2 ஜெம்மும் அப்படி வேணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஹீரோ கிட்ட இப்போ 4 ஜெம் இருக்கு. ஹீரோ வந்துட்டு இப்போதைக்கு என்னால இவ்வளவுதான் சம்மன் பண்ண முடியுமா, இந்த சம்மன் யூனிட்ஸ் வச்சு என்னால இந்த லேப்ரின்த்தை வந்துட்டு டிஃபெண்ட் பண்ண முடியும். பட் அதுக்கு வந்துட்டு மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வேற இருக்கா, என்னால கேர்லெஸ்லி நிறைய சோல்ஜர்ஸை வந்துட்டு சம்மன் பண்ணிட முடியாது. அப்ப நான் ஒரு நாகா சோல்ஜரையும் ஒரு நாகா மெய்டி இருந்துட்டு சம்மன் பண்றேன். அப்படிங்கிறப்ப ஒரு ஜெம்மை வந்துட்டு கன்சியூம் பண்ணி ஒரு நாகா சோல்ஜர் வந்துட்டு அந்த இடத்துக்கு வரான். இது வந்துட்டு ஓ, நான் வந்துட்டு ஒரு ஸ்வாட் வச்சிருக்கிற சோல்ஜர் தான் வந்துட்டு வெளியே வரப்போறான் அப்படின்னு நினைச்சேன். உன்னை பார்க்கவே ரொம்ப டிபெண்டபிளா இருக்கே, கேட்ல இருக்கிற அந்த ஸ்டோரேஜை வந்துட்டு ஒர்க்கர்ஸோட சேர்ந்து நீ வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அப்பியரன்ஸை வச்சு பார்க்கும்பொழுது 5th ஃப்ளோர் வரைக்கும் சர்வே ஆகக்கூடிய ஒரு நல்ல பிசிக் வந்துட்டு இருக்கு, நாட் பேட் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் 2 டவுன் ஜெம்மை வந்துட்டு ஹீரோ சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு நாகா மெய்டை வந்துட்டு சமன் பண்றான். பட் அங்க கைசர்ல இருக்கிற மிஸ்டி வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிட்டு சில டைம் நம்ம சாதாரண பொருள் வாங்குறப்ப ரேரான பொருள் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஹீரோயிக் ரேங்க் இருக்கிற ஒரு நாகா மெய்டு அந்த இடத்துக்கு சமன் பண்ணப்படுறா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயிக்கா என்ன மாதிரியான மெய்டு வந்துட்டு வரப்போறா, எதுக்கு இந்த வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப டாமினிக் அப்படிங்கிற ஹீரோயிக் நாகா மெய்டு இருந்துட்டு அந்த இடத்துல சமன் பண்ணப்படுறா. மத்த நாகா மெய்ட்ஸை விட இவன் வந்துட்டு கொஞ்சம் அதிக டேலண்ட் இருக்கிறவ. அவளோட மாஸ்டரோட ஹானருக்காக அவளோட லைஃபை டெடிகேட் பண்ணி உண்மையான அட்வைஸ் கொடுக்கக்கூடியவ. அப்ப அவர் வந்துட்டு மாஸ்டர் நான் வந்துட்டு என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவளால பேசவும் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறான். இதான் கரண்ட் சிச்சுவேஷன் அப்படிங்கிறப்ப சோ உங்களோட டுட்டோரியலே இருந்துட்டு இன்னுமே முடியல அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கரண்ட்லி எக்ஸ்ப்ளோர்டு லேப்ரின்த் மேப்பை வந்துட்டு பாக்குறதுக்கு எனக்கு அனுமதி கிடைக்குமா அப்படிங்கிறப்ப ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்றப்ப அவனும் மேப்பை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அங்க பக்கத்துலேயே ஒரு லோடும் அதுக்கப்புறம் பிளான்ட் டவுன் ஜெம்மோடயும் இருக்கு. நம்ம இதை மெயின்டைன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளே நேரில் போய் பார்த்துடணும். அப்படி நடக்கிறப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், அது ஓகே தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆல் ரைட் நானுமே அதை போய் பார்க்கலான்னு தான் இருந்தேன் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் லோட் அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க. இது வந்துட்டு ஒரு ஸ்டாலசைட் கேவ் நம்ம லேப்ரின்த்துக்கு பக்கத்துல இருக்கு. இந்த கேவோட செவர் வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கும். சோ லோடுக்கு போற சைடை வந்துட்டு நம்ம உடைச்சு போயிடலாம். இந்த லோட் அப்படிங்கிறது இந்த செவருக்கு பின்னாடி தான் இருக்கு. சம்டைம்ஸ் இந்த இடத்துல இருந்து டவுன் ஜெம்ஸுமே வந்துட்டு நமக்கு கிடைக்கும். பட் மேக்ஸிமம் மினரல்ஸ் தான் வந்துட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜெம் ஷேப்டு பிளான்ட் எல்லாமே ஸ்மாலா இருக்கலாம். பட் இதுல இருந்து உங்களுக்கு டவுன் ஜெம்ஸ் வந்துட்டு கிடைக்கும். இதுக்கு வந்துட்டு அதிக சர்வைவபிலிட்டி இருக்கிறதுனால இதை வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. நம்ம இங்க வந்துட்டோம்ல, எதுக்கு இருக்கட்டும் நான் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் வந்துட்டு பண்ணிக்கிறேன். ஃபைனலி இந்த இடத்த வந்துட்டு நம்ம லேப்ரின்த்தோட ஒரு டெரிட்டரியா வந்துட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க இருக்கிற வழிகள் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியா டிஃபெண்ட் பண்ணலாம். குடிக்க தண்ணி இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம மிடில் வந்துட்டு பொசிஷன் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இங்க ஏதோ டேஞ்சரஸ் லுக்கிங் மார்க் இருக்கு, அது என்னது அப்படின்னு கேட்க அது வந்துட்டு வைல்டு பீஸ்டோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுவாங்க. இதுல பாக்குறதுக்கு ஒரு பெரிய ஏரியா மாதிரி இருக்கும். சீம்ஸ் லைக் நம்மளோட ஒர்க்கர்ஸ் இருந்துட்டு இந்த பீஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து ரிட்ரீட் பண்ணதை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பீஸ்ட் எதை பத்தினது எப்படி பத்தினது அப்படிங்கறத பொறுத்து ஒரு ஹண்டிங் ஏரியா வந்துட்டு நீங்க இந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் காஸ்டோட வந்துட்டு செட்டப் பண்ணி வைக்கலாம். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட பேரு டாமினிக்ல உண்மையுமே இன்கிரெடிபிளா எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு மெய்டு நார்மலா பண்றதுதான், லேப்ரின்த் ப்ரொடெக்ட் பண்ணி இதெல்லாம் சொல்றேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவ்வளவு தன்னடக்கம் தேவையில்ல, ஒரு நாகா இருந்துட்டு என் கூட கம்யூனிகேட் பண்ணுவேன், எனக்கு அட்வைஸ் தருவா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சே பார்க்கல. உனக்கே தெரியல நான் மேல் உலகத்தை சேர்ந்தவன், இந்த லேப்ரின்த்தை வந்துட்டு நான் நெக்லெக்ட் பண்ண மாட்டேன். பட் மேக்ஸிமம் நான் மேல் உலகத்துல தான் இருப்பேன். அப்படிங்கிறப்ப நான் மாஸ்டரோட கன்சர்ன்ஸை வந்து புரிஞ்சுக்கிறேன். இந்த இடத்துல லேப்ரின்த் கோர் இல்ல அப்படிங்கறனால திடீர்னு யாருமே சுவாமா வந்துட்டு இந்த இடத்த அட்டாக் பண்ண மாட்டாங்க. பட் எதுக்கா இருந்தாலும் நீங்க இந்த கைஸால ரெடியா தான் இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த லேப்ரின்த் அப்கிரேட் பண்ணிட்டு யூனிட்டோட எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஆல்தோ நீங்க வந்துட்டு நிறைய டவுன் ஜம்ப்ஸை வந்துட்டு சம்பாதிக்கணும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதை ஒன்னால எனக்காக பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப டவுன் ஜம்ப்ஸை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது அதுக்கப்புறம் சம்மனிங் பண்றது எல்லாமே மாஸ்டரால மட்டும்தான் வந்துட்டு பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரி லாஸ்ட் கொஸ்டின், உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை வந்துட்டு நான் மீட் பண்ண அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறப்ப டாமினிக் இருந்துட்டு சில நாகாஸ் இருந்துட்டு உங்களை எதிர்த்து போராடலாம். பட் ஒரு பீஸ்ட் இருந்துட்டு லேப்ரின்த் ஓனரை ஹார்ம் பண்ணாலும் இந்த லேப்ரின்த்தை வந்துட்டு அப்சர்வ் பண்ண முடியாது. இந்த லேப்ரின்த் யாரை சூஸ் பண்ணதோ அவங்களால மட்டும்தான் ஓனரா மாற முடியும். ஸோ இந்த என்டையர் கைசரியை எம்ப்ரெஸ் பண்ற ராயல்ட்டியை எதுக்குற அளவுக்கு எந்த ஒரு நாகாவும் முட்டாள்தனமா இருக்காது. அப்படிங்கிறப்ப ஹீரோ
ஹீரோ வந்துட்டு ஆல் ரைட் சின்ஸ் நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு இருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்மால் டாக் எங்கேயே முடிச்சுக்கலாம். உங்களோட ஒர்க் பண்றதுக்கு அவளா காத்துட்டு இருக்க டாமினிக். நீ சொன்ன மாதிரி டவுன் ஜம்ப்ஸ் இருந்தா நம்ம இந்த லேப்ரின்த்தை வந்துட்டு அப்கிரேட் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 குட் குவாலிட்டியில இருக்கிற இன்டர்மீடியட் கிரேட் டவுன் ஜம்ப் இருந்துட்டு அந்த லேப்ரின்த்தோட அப்கிரேடுக்காக அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு டவுன் ஜம்ப்ஸ் வந்துட்டு விற்பான் இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு டவுன் ஜம்ப்ஸை விற்கிறப்ப அங்க இருக்கிறவங்க இப்ப கைசர்ல வந்துட்டு அவ்வளோக்கு இந்த மாதிரி டவுன் ஜம்ப்ஸ் எல்லாம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எக்ஸ்ப்ளோரர்ஸே இதை கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்துட்டு நிறைய உல்ஃபங்ஸி வந்துட்டு வருது. அது வந்துட்டு 8th ஃப்ளோர்ல தான் இருக்கு. எதுக்கு வந்திருக்குன்னே தெரியல. 5 வருஷமா ஹார்வெஸ்ட் கம்மியா தான் இருக்கு. சப்ளைவும் எங்களுக்கு அவ்வளோக்கு வரதில்ல. உனக்கு எப்படி இந்த டவுன் ஜம்ப் கிடைக்குதுன்னு தெரியல. நீ எப்படி கிடைச்சதுன்னு சொல்ல வேணாம். பட் என் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கிறியா, நான் உன்னை ஏமாத்திடலாம் மாட்டேன், டோன்ட் வரி அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு வந்துட்டு கைசர்ல என்ன போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க வந்துட்டு கஷ்டமா இருக்கா. இந்த இடத்துல எல்லாமே டவுன் ஜம்ப்ஸ் வந்துட்டு விற்கிறனால இவருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். அதனால ஹீரோ வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வேணும், அதுக்கு பதிலா நான் வந்துட்டு டவுன் ஜம்ப் வந்துட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் போட்டுறான். அவர் இருந்துட்டு அது வந்துட்டு கஷ்டம் கிடையாது. அது மட்டும் இல்லாம உனக்கு தேவை அப்படின்னா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்துட்டு உனக்கு சொல்றேன். நீ வந்துட்டு ஹெல் ஸ்பைடர்ஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? ஹெல் ஸ்பைடர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே மோசமான ஒரு ஸ்பீசிஸ் தான். பட் அதுங்கள்ட்ட நிறைய டவுன் ஜெம்ஸ் வந்துட்டு இருக்கும். நீ அதுல ஒண்ணு கொன்னாலும் உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதை நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறப்ப எல்லாத்தையுமே கேட்டுட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு நீ டிக்ளேர் பண்ண போறியா? நீ வந்துட்டு சப்போர்ட் பண்றதுக்கு உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, அந்த சிச்சுவேஷன் வேற கொஞ்சம் மோசமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறப்ப டக்குன்னு ஹீரோ வந்துட்டு அங்க இருக்கிற டேபிளை குத்தி உடைச்சாரான். அதுக்கப்புறம் தாத்தா பட்டு என்னோட பேக்ரவுண்டை வந்துட்டு செக் பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு கேட்கறான். அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர் அந்த தாத்தா இருந்துட்டு, இங்க பாரு, காம் டவுன் காம் டவுன். நான் வந்துட்டு பேசிக்கலி சூப்பர் ஹியூமனா இருக்கிற டஞ்சன் பேபிஸ் கூட ஒர்க் பண்றேன். அவங்க எல்லாருமே உன்ன மாதிரி ஜென்டில் நேச்சரா இருக்க மாட்டாங்கல்ல. அது இல்லாம இந்த டவுன் ஜெம்ஸ் எல்லாமே தப்பான முறையில எனக்கு வந்துச்சு அப்படின்னா நான் தானே அதுக்கு பொறுப்பேத்துக்கணும். உன்னோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கா, அதுதான் கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எல்லாமே என்னோட ஓன் ஹேண்ட்ஸால சம்பாரிச்சது அப்படிங்கிறப்ப எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்துட்டு இங்க மோசமான லைஃப்ஸை வந்துட்டு வாழ்றாங்க. பேரண்ட்ஸும் சிப்ளிங்ஸும் வந்துட்டு பிளேட்னால சாகுறானுங்க. இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல அப்படின்னா அவங்கள வந்துட்டு நம்ப முடியாது. பட் நீ வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படிங்கிறதுனால அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இங்க பாருங்க, ஏதாச்சும் என்னோட ஃபேமிலிக்கு வந்துட்டு நடந்துச்சு அப்படின்னா உண்மையுமே டஞ்சன் பேபி சைக்கோவா மாறினா என்ன ஆகும் அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறப்ப அவர் ரெண்டும் புரியுது கண்டிப்பா இந்த மாதிரி விஷயம் இனிமேல் நடக்காது அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்றேன். என்னோட கிரெடிட்ஸ் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி உன்னை பத்தி நான் செக் பண்ணேன் அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு சரி போயிட்டு வரேன், பணத்தை வந்துட்டு என்னோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுருங்க அப்படிங்கிறப்ப அவரும் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இந்த டேபிளை பத்தி எதுவுமே சொல்லாம போறான். இந்த டேம் டஞ்சன் பேபிஸ் அப்படிங்கிறான். ஏன் ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்பைடர் பத்தி இவ்வளவு பயப்படுறான் அப்படின்னா இவன் டஞ்சன் பேபி அந்த டஞ்சன்குள்ள இருக்கிறப்ப இந்த ஹெல் ஸ்பைடர் எல்லாமே பயங்கர கிரேசியா நடந்துட்டு இருக்கு. யாராச்சும் காப்பாத்துங்க, நம்ம வந்துட்டு நம்மளோட என்டையர் லைஃப் மூலியமா இந்த லேப்ரின்த்துக்காக கிரவுண்ட வந்துட்டு தோண்டிட்டே இருந்தாலும் அப்புறம் ஏன் நமக்கு வந்துட்டு இப்படி நடக்குது டியூக் கைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அந்த ஹெல் ஸ்பைடர் கூட வந்துட்டு சாகுறான். அப்ப அது பாத்தீங்கன்னா உருவத்துல வந்துட்டு பயங்கர பெருசா வந்துட்டு இருக்கும். அதனாலதான் ஹீரோக்கு வந்துட்டு இன்னுமே அது ஒரு நைட் மேர் மாதிரி இருக்கு. இப்பயுமே ஒரு நைட் மேரா, அதாவது கெட்ட கனவா வந்துட்டு ஹீரோ திடீர்னு எந்திரிக்கிறான். அந்த நாகா மேடு நாகா ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்துட்டு மாஸ்டர் என்னாச்சு, ஆர் யூ ஓகே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒண்ணும் இல்ல, அது வந்துட்டு பாஸ்ட்ல இருந்த ஒரு ட்ரீம் தான், இட்ஸ் ஆல் ரைட், அது எல்லாமே பாஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தா அவங்க எல்லாமே ரொம்ப நம்ம ஹீரோ பத்தி கவலைப்படுறாங்களா. ஹீரோ அதை பார்த்துட்டு நல்லா சிரிக்கிறான். என்னாச்சு மாஸ்டர் அப்படின்னு கேக்குறப்ப ஒன்னும் இல்ல, உங்களை பாக்குறப்ப ஒரு லேப்ரின்த்ல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் மாதிரியே ஃபீல் வரல அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இவங்களை பிடிக்கலையா மாஸ்டர் அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு இல்ல எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு லேப்ரின்த்ல பிறந்து வளர்ந்ததுனாலே எனக்கு இந்த மாதிரி ஸ்டேஜான விஷயங்களை பிடிக்குது என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவங்கனாலதான் இவங்க லேப்ரின்த்ல இருக்கிற மாதிரி லைட்டா இல்லாதனாலதான் நான் வந்துட்டு கொஞ்சம் நர்வஸ் கம்மியா இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த இடத்துல ஹெல் ஸ்பைடர்ஸ் இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன். அது வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு, நம்மளோட லேப்ரின்த்துக்கு பிரச்சனை கிடையாது. பட் அதர் டீப்பர் ஃப்ளோரோட பீஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. டாமினிக், நம்ம லேப்ரின்த்தோட அப்கிரேட் ஸ்டேட்டஸ் என்னது அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இன்னும் 3 செகண்ட் தான் இருக்கு மாஸ்டர், இந்த லேப்ரின்த்தோட 3வது அப்கிரேட் இருந்துட்டு முடிய போகுது அப்படிங்கிறப்ப அப்கிரேட் ஆகி 3rd அப்கிரேட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடி லாக் ஆயிருந்த இடத்துல வந்துட்டு இப்ப புதுசா ஏதாச்சும் ஒண்ணு கட்டிக்கலாம், புது யூனிட்டை வந்துட்டு சமன் பண்ணலாம், புதுசா ஒரு 6 ரேங்க் 1 நாகா ஒர்க்கர்ஸ் வேற ஆட் பண்ணி விட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்பதான் இந்த லேப்ரின்த்தோட கோரை வந்துட்டு ஆட் பண்ணி விடுது அந்த சிஸ்டம். அந்த டாமினிக் இருந்துட்டு இதுதான் இந்த லேப்ரின்த்தோட ஹார்ட், லேப்ரின்த் கோர், இது மட்டும் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லேப்ரின்த்தோட ஃபீச்சர் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிரும். சின்ஸ் இந்த லேப்ரின்த்தோட பவருக்கு ஒரு லிமிட் இருக்கிறப்ப இந்த மாதிரி டஞ்சன் கோர் வந்துட்டு ஸ்பான் ஆனா லேப்ரின்த்தோட பவர்மே இன்க்ரீஸ் ஆகும். பட் தேவையில்லாம நம்மளோட வீக் பாயிண்ட் வந்துட்டு ரிவீல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெல், இந்த கோருக்கு எதுவும் ஆகாம மத்த இந்த லேப்ரின்த்தே கொலாப்ஸ் ஆனாலும் இந்த கோரை வச்சு எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப உடனே ஹீரோட சிஸ்டம்ல இந்த கோர் வந்துட்டு ஆக்டிவேட் ஆனதுனால பக்கத்துல இருக்கிற கிரீச்சருக்கு எல்லாமே இந்த லேப்ரின்த்தை பத்தி தெரிய வந்துருச்சு. ஒரு 20 ஹார்ன் ராட்ஸ் வந்துட்டு இவங்களோட லேப்ரின்த்தை நோக்கி வருது, அவங்க வரதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னு வருது. ஹீரோ வந்துட்டு டாமினிக் ஒரு அட்டாக் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு உன்னோட ட்ரூப்ஸ் உடனடியே நீங்க அதிகப்படுத்தி ஆகணும், ஒரே ஒரு நாகா சோல்ஜர்ஸ் வச்சு நீங்க டிஃபெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு டேமிட், நான் வந்து இதுக்கு முன்னாடி ஹார்ன்டு ராட்டை பத்தி கேள்விப்பட்டதே கிடையாது, நாகா சோல்ஜரோட பவரும் எனக்கு எதுன்னு தெரியல, சரி நாகா சோல்ஜர்ஸே சமன் பண்றேன் அப்படின்னு சொல்றப்ப இப்ப புதுசா இவனால நிறைய பேரை சமன் பண்ண முடியும். நாகா சோல்ஜர் இல்லாம நாகா ஆர்ச்சரு
அவங்க வந்துட்டு ஸ்னைப்பர் மாதிரி, நாகா வாரியர் பயங்கரமான பிசிக் இருக்கும், நாகா மேஜ் அவங்க வந்துட்டு மேஜிக் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நாகா பிரீஸ்ட் அவங்க வந்துட்டு ஹீலர் மாதிரி ஹீல் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த டவுன் ஜெம்ஸ் வந்துட்டு 10, 6, 19, 17 இருக்கு. ஹீரோ வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் யூனிட்ஸ் இருக்காங்க. பட் நான் நினைச்சதை விட இவங்களோட காஸ்ட் வந்துட்டு அதிகமா இருக்கு. என்கிட்ட இருக்கிற டவுன் ஜெம் இப்ப எவ்வளவுன்னு பார்த்தா வெறும் 21 தான் இருக்கு. ஹீரோ வந்துட்டு 21 தான் இருக்கு. பட் 20 ஹாண்ட் ரேட்ஸ் இருக்காங்களே, எல்லாத்தையும் வச்சு நாகா சோல்ஜர்ஸ் வாங்கிடலாமா அப்படிங்கிறப்ப டாமினிக் இருந்துட்டு மாஸ்டர் அது வந்துட்டு ஹாண்ட் ரேட் அப்படின்னா ஒரு நாகா சோல்ஜராலேயே 4 ஹோண்ட் ரேட்டை வந்துட்டு தோக்கடிக்க முடியும். ஆனா ஒரு வாரியர் நாகாவோ இல்ல பீஸ்ட் நாகாவோ 2 நாகா சோல்ஜருக்கு சமம். அதுவே ஆர்ச்சர் இருந்துட்டு 3 சோல்ஜருக்கு சமம், மேஜ் இருந்துட்டு 5 நாகா சோல்ஜருக்கு சமம். பட் வாரியரை தவிர மத்த எல்லாருமே மெலி அட்டாக்கு கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாங்க, கொஞ்சம் கனர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அமேசிங், நீ இருக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு டாமினிக். நான் வந்துட்டு அப்ப ஒரு நாகா சோல்ஜரையும் 2 நாகா வாரியர்ஸ் இருந்துட்டு சமன் பண்றேன் அப்படிங்கிறப்ப ஹீரோமே வந்துட்டு அவங்கள சமன் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி இருக்கீங்க. இந்த ஸ்ட்ரென்த் வச்சு நம்மளால உல்ஃப் மங்கியவே இருந்துட்டு எதிர்த்து சண்டை போட முடியும் போலயே அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஒரு நாகா ஒர்க்கர் இருந்துட்டு பாவமா இருந்துட்டு பார்த்துட்டு இருக்கு. அது ஏன் அப்படின்னு கேட்கிறப்ப அது ஒண்ணும் இல்ல, இந்த நாகா ஒர்க்கர்ஸ் எல்லாமே இந்த ஹை லெவல் நாகாஸ்ல இருந்து மியூட்டேட் ஆன ஒண்ணுதான். இப்ப அந்த சைல்டு இருந்துட்டு ஒழுங்கா மாறாம பிறந்திருந்தா என்னவா மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப அவங்க சொன்ன மாதிரி தான் அது வந்துட்டு இந்த மாதிரி நாகா ஒர்க்கரா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா இந்த மாதிரி நாகா வாரியரா பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஹீரோ வந்துட்டு அந்த புவர் கை அவன் வந்துட்டு இன்னுமே ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்றான், பட் அவனுக்கு வில் பவர் வந்துட்டு கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப நான் வேணா வில் பவர் அதிகப்படுத்தணுமா அப்படின்னு அந்த டாமினிக் கேட்க, இல்ல நானே பண்றேன், எல்லா ஒர்க்கர்ஸுமே இங்க கேதர் ஆகுங்க, நீங்க புதுசா இங்க ஆட் ஆயிருந்தாலும் எல்லாருமே வாங்க அப்படிங்கிறப்ப மாஸ்டர் ஏன் அப்படின்னு கேட்க, பயப்படாதீங்க, நான் வந்துட்டு இவங்க வச்சு ஃபைட் பண்ண போறதுல ஃபீல்டு ட்ரிப்புக்கு தான் கூட்டிட்டு போயிறேன். நீ வந்துட்டு நாகாஸ் வந்துட்டு அவங்களோட ஹானருக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னல, இது நம்ம நாகா லேபிரின்த்தோட ஃபர்ஸ்ட் பேட்டில். இந்த மாதிரி ஹானரபிளான மூமெண்ட்ல இவங்களை வந்துட்டு ஓரமா நிக்க வச்சா அது சரி வருமா? கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு டேஞ்சருமே நான் விட வர மாட்டேன். என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி உங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஆல்ரைட், ஃபார் வெப்பன்ஸ் நாகா வாரியர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பிரேவான வெப்பன்ஸை கூட யூஸ் பண்ணுவீங்க தானே, பட் இது வந்துட்டு சின்னதா இருந்தாலும் கூட ஸ்டில் இது வந்துட்டு ஒரு வாரியோட வெப்பன் தான். இப்பல இருந்து நாகாஸ் எல்லாருமே ஃபார்வர்ட் ஆகுங்க. இந்த மாதிரி நம்மளோட ஸ்னேக்கான டொமைனுக்கு வந்துட்டு உள்ள வந்தா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.